மகள் உங்களுக்கு எல்லாம் அப்பா தந்தையே குழந்தைகளை பெற்றெடுத்து நீ நீடூடி காலமாக நீ வாழ்ந்திருப்பாய். தெய்வமே, கடவுளே, உசுரை விட மேலான தெய்வமே கும்பிடுறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலமாக நீ வாழ்ந்திருப்பாய். கும்பிடுறங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் கணவனும் மனைவி ஒன்றாக இருந்து வாழ்க வாழ்க 100 காலமாக நீ வாழ வேணும். கும்பிடுறப்பா. உன்னை என்னடா கும்பிடுறது? நல்லா இருப்பா. என்ன மரியாதை குறையுது? வாழ்க வாழ்க கும்பிடுறையா. நல்லா இருப்பா. எந்த ஒரு குறையும் கும்பிடுறேன். கும்பிடுறேன். நல்லா இருந்த நீ நாசமாக போக வேணும். இப்படி முதல்ல சொல்லிருக்கலாம். நல்லவங்க எங்கப்பா காலம் இருக்கிறது. அம்மா கற்பகவள்ளி, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, உண்மைதான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பழமொழிக்கு இணங்க என் தந்தையாகிய உங்கள் திவ்ய திருப்பாதத்திற்கு மகளாகிய கற்பகவள்ளி 1000 கோடி வந்தனம். மகளே, என்னுடைய பாவாரமலை ஆதாரமாக படைத்திருந்தாலும் இந்த அகில உலகத்திலே எந்த ஒரு குறையுமில்லாமல் நீடுடைய காலமாக வாழ என்று சொல்லி நான் மனதார வாழ்க்கிறேன். இருந்தாலும் எத்தனை காலமாக என்னை அழைத்த காரணம்? இந்த தினத்தில் நான் எதற்காக அழைத்தேன்? என்ன விஷயம் கேட்டாய் அல்லவா? அம்மா, இந்த தினத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நீதான் தீர்த்து வைக்கணும் மகளே. அப்பா, உண்மை உங்களுடைய வயிற்றிலே நான் ஆண் மகனாக பிறக்கவில்லை என்றாலும் ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக உங்கள் மகள் நான் இருக்கின்றேன். ஒரு பெற்ற தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றாத மகள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அதனால உங்களுடைய விருப்பம் என்னவோ? அம்மா, என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இதோ இத்தனை காலமாக தாய்க்கும் தாயாகமா தந்தைக்கும் தந்தையாகமா அந்த தாயுடைய பாசமா இல்லாம தாய்க்கும் தாயாகும் தந்தைக்கும் தந்தையாகும் எத்தனை காலமாக உன்னை நான் எடுத்து வளர்த்து வாழ்வும் செய்தேன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்து எத்தனை காலமாக இந்த கற்பகவல்லியானவள் யாருடைய மகன் என்று சொல்லி கேட்டாங்க. ஆனா இன்று முதல் இந்த கற்பகவல்லியானவள் யாருடைய மனைவி என்று சொல்லிய வார்த்தையானது வந்து கொண்டிருக்கிறது. யாருடைய மகள் என்ற வார்த்தை போய்
இவள் யாருடைய மனைவி என்ற வார்த்தை வந்துவிட்டது. பருவத்துக்குன்னு வந்திருக்கிறேன். ஆமாம்மா. அப்படி கேட்கக்கூடிய வயதை நான் எட்டி விட்டேன். ஆமாம்மா. அதனால இந்த தினத்திலே காலகாலத்திலே உனக்கு ஒரு கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி நான் மகளே நினைத்திருக்கிறேன். மகளே, எல்லா தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை இதுவும் உண்டு. உண்மைதான். அது மட்டும் இல்லாம கல்யாணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு பேராசை பெற்றோர்களுக்கு இருக்கும். உண்மைதான். என் மனதிலே உள்ள விருப்பம் என்ன தெரியுமா? என்னம்மா விருப்பம்? அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றுமே நான் கன்னியாகவே உங்களுடன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு திருமணம் வேண்டாம் என்றும் உங்கள் திருமகளாகவே நான் வாழ ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அப்பா, உங்களுக்கு என்று இருப்ப ஒரே ஒரு துணை உங்கள் மகளாகிய கற்பகவள்ளி நான் மட்டும்தான். எனக்கு துணையாக இருப்பது நீ. இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்கள் என்னை காத்து வளர்த்து வந்தீர்கள். ஆனா இப்பொழுது உங்களை பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்றுமே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக உங்களை விட்டு பிரியாத மகளாகவே நான் இருக்க ஆசைப்படுகிறேன். உங்களை தனியாக விட்டு என்னால் செல்வது அடுத்த வீட்டுக்கு போய் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் கிடையாதப்பா. விருப்பம் என்ன சொல்றியா? ஆமா. ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்காய் திரும்பி திங்கிற பொண்ணு மாதம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணும் தாரே சின்னடி அம்மா பசக்கை தீரலையோ. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமா, அது சுத்தி இளங்குட்டி தண்ணி தொட்டி இளமு தட்டுமா. பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணே, அது சென்று தெரியாதோ இளமாங்க முன்னே. அது வாசாத்தி நடக்குமா ஏமாத்தி, முழிக்கிறேன் என் புத்தி உன் புத்தி பின் புத்தி. புட்டித்த மொகானித்தாவு குத்தத்தா சூப்பர் மூடிக்கிட்டு போல தெலுங்குல பாடுறாங்க. புட்டித்த மொகானித்தாவு குத்தத்தா சூப்பவளா, 1 2 3 கெட்டு வேத்த மாட்டவளா. மாங்காய் உதிர்ச்சி
தீனே பொடுசா கடுப்புன என்னலுமா கொஞ்சம் மண்ணு இச்சேன தினமா விட்டு மயக்கம் தீரவளா இடிய புட்டித்தே முகாணி தாவு குத்துதா சூப்பவளா படு முகிட்டி ரெண்டு எட்டு ஏட்ட மாட்டவளா காயா எது பொண்டா கொட்டாட்டி சூத்துனா பொடுசா வயசு கொமரா நூலு தொட்டினா அமுத்துனா காயா எது பொண்டா கொட்டாட்டி சூத்துனா பொடுசா வயசு கொமரா நூலு தொட்டினா அமுத்துனா சுத்தஸ்தானு துணக்க வேசி மரஸ்தானு கண்ணு அழிச்சாட்ட நக்கா தளதோ நீயோட சன்னு பைத்தியக்கார என்னடா பிள்ளைங்க அறிவுரை சொல்றேன் அறிவுரை வேண்டாம் போடா உள்ளே உங்க அறிவுரை கொண்டு போய் பின்னாடி போ நல்லவங்களுக்கு காலம் கற்பகவல்லி அம்மா அப்பா இதோ கல்யாணம் வேணாம்னு சொல்றியே நான் இருப்பது எனக்கு துணையாக நீ இருக்கிற உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அதனால என்னை விட்டு கல்யாணம் எனக்கு வேணாம்னு சொல்றிய அப்படின்னு சொல்றிய நாட்டு மக்கள் என்னை தரிக்குறமாக பேசுறாங்க எப்படி பேசுறாங்க இதோ இந்த கற்பவல்லிக்கானவர் இதோ ஒரு தாய் இருந்திருந்தா அந்த தாயுடைய பாசத்தோடனே இத்தனை வருட காலமாக எப்பயோ கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இந்த கற்பகராஜனுக்கு மனைவி இல்லாமல் மகளை வைத்துக் கொண்டு இன்னுமே கல்யாணம் செய்யாது வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் என்னை தரிக்குறமாக பேசுறாங்கம்மா ஒரு மனசனா ஒரு ராஜாவா வயசு அந்த பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு பாட்டு சும்மா இருக்கிறானே அந்த பிள்ளைங்க நினைப்பெடுக்காத எதுக்குள்ள ராஜா வந்துக்கிற சோர்த்திக்கு என்ன திங்கிற அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க சாமி 4 பேர் பேசுறாங்களோ பேசலையோ நீ பேசிட்ட இதே எனக்கு போதும் ஊரை 4 பேர் பேசுவாங்க அதனால இப்படியாப்பட்ட இவெல்லாம் நம்மளை தரைக்குறமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால நாம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உண்மைதானம்மா ஏதோ ஒரு சத்தமாகுதே என்னன்னு தெரியலையே யார் வருகிறார்கள் என்ன விஷயமே தெரியவில்லையே வயசு வந்த பிள்ளை நானு எதா இருந்தாலும் என்கிட்ட நீங்க பேசுறது நான் முறையாகாது என் சந்தையா இடத்துல பேசுங்க எந்த ஒரு ஆடவரையும் ஏறெடுத்து நான் பார்ப்பதில்லை பாம்பளை பாக்க அப்படியேப்பட்ட கோடி அண்ணிய கோடி இருக்குதா 2 கோடி இருக்கு 4 பழம் சரி இருந்தாலும் இதோ என்னுடைய மகள் கற்பவல்லிக்கு கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதனால எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்மதம் வேணும் அப்பா ரெடி வச்சிருக்கிறேன் என்னது கம்சன் கொடுங்க கம்சனா பொண்ணு பொருள் அரண்மனையில இருக்கிற தருகிறப்பா இது மாதிரி பொண்ணு வீட்டுல எனக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேணும் ரெடி எங்க மாப்பிள்ளை ரெடி எங்க இருக்கிறது பார்த்து வச்சிருக்கிறேன் எங்கப்பா இருக்கிறது ஆமாங்க எங்க எந்த நாட்டில் இருக்கிறார் அவரு ஒரு மன்னர் தான் ஆமா அவரு ஒரு நாட்டு என்னை போல சத்தியம் செய்யற ஓஹோ ஆமாங்க சரி நீயோட தும்முற ஏப்பா இந்த தும்முணுமா ஏன்னா தும்முல இருமல விக்கல யாப்பம் கொட்டாய் எல்லாம் வானா வராதுன்னா நிக்காது இந்த இடத்துல தும்முறதான் எப்படி தும்முல கிடைக்கணுமே அந்த அளவு தும்பு ராசியா இருக்கிறது எங்க வீட்லயே ஒரு சமாசம் நடந்திருக்கு என்ன சமாசாரம் ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டிகிட்ட பணம் 30,000 வாங்கிக்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிச்சு சொல்லி கிளம்பினாரு சரி விடிகால 6 மணி இருக்கும் மாடு பிடிக்கிறது போகலன்னு சொல்லி பணத்தை வாங்கி மடியில கட்டிக்கிட்டு வாசப்படி விட்டு வெளியே வாசப்படி கால் எடுத்து வச்சாரு மாடு பிடிக்க போலாம் அப்ப இதே மாதிரிதான் ஒரு தும்முன 15 வருஷம் ஆகுது இன்னைக்கு தாத்தாவை காணும் மாடு சிக்கலன்னு நினைக்கிறேன் மாடு மயில சிக்கும் தும்மலுக்கு பயந்துட்டு உன் தாத்தா கொல்லிமலை அடிவாரத்துல போய் டீ கடை அங்க போய் தும்மணும் சரிப்பா இருந்தாலும் என்னுடைய மகள் கற்பவல்லிக்கு தகுந்த மாப்பிளை தேடிக்கொண்டிருக்கிறேன் நீ வந்திருக்கிற இளவரச பேரு சத்தியசீலன் அவர் அப்பா பேரு சாந்தசீலன் அதே மாதிரி பாருங்க அவருக்கு பொண்டாட்டி கிடையாது அவருக்கு மனைவி கிடையாதுங்க ஆமாங்க எனக்கு மனைவி இல்லை உங்களுக்கு இல்லைங்க ஆமாங்க சரி அதனால உங்க ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் ஜாதகம் பார்த்து 10 வருஷம் பக்காவா இருக்குங்க சரிப்பா இருந்தாலும் என்னுடைய மகளுடைய விருப்பமானது சரி பேசலன்னு சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் அரசனை அழைத்து கொண்டு வா
நாங்க 3 பேரும் கலந்து பேசிக்கொண்டு சம்பந்தம் மாமா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும்ல. ஆமா அவங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமல்ல. எங்க புரோக்கர் வச்சிருக்காங்க அங்கேயா? ஆமா கூட்டிட்டு வர பாருங்க. அவருக்கு கூட்டி வைப்பா. அவரோட கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வர. பாத்தியா? ஆமா வடமதுரை நாடு கற்பகராஜன். சரி அவர் பிள்ளை பேர் வந்து கற்பகவல்லி. சரியா? ஜாதகம் பார்க்கும்போது 10 பொறுத்து அருமையா இருக்குது. இலவச வர சொல்லு. அப்படியா? மன்னன் வர சொல்லு. மண்ணாடுறதுக்கா? மண்ணாடுறதுக்கு இல்லையா? மண்ணாடுறதுக்கு சொல்லுங்க. என்ன ஆனது? ஒண்ணு கிடைச்சது. கிடைக்குதா? எப்படியா பாடு? ஆடு என்ன? நகரம் என்ன? ஊர் பேர் என்ன? மதுரை. சரி. ஆண்டு வரக்கூடிய நமக்கு ராஜா பேர் என்ன? கற்பகராஜன். கற்பகராஜன். கற்பகராஜன் அதாங்க பொண்ணு புரோக்கர். பொண்ணு புரோக்கர். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. ஜாதகம் கொடுத்தாருங்க. அவரு பேர் கற்பகராஜன். கற்பகராஜன். பொண்ணுடைய வயிறு கற்பகவல்லிங்க. ஆனா பேர் போறது எப்படி? ஆமாங்க. சாந்தசீலன் சத்தியசீலன். பொண்டாட்டி பேர் இல்லைங்க. பொண்டாட்டி இல்லைங்க. பொண்டாட்டி பேர் தெரியாது. பேர் கருப்பாயி. சத்தியாவதியா? சத்தியாவதி இப்ப சத்தியாவதிக்கு போயிருச்சுங்க. அடுப்பார் சத்தியாவதி. சரி விடு. அதனாலங்க பரவாயில்லை. அவருக்கு வந்து பொண்டாடி செத்து போச்சுங்க. உங்களுக்கு பொண்டாடி மண்ணாடி வைக்கலாமா? போலாம். ராஜாவா? எங்க நாட்டு மண்ணு. அப்படியா? கற்பகராஜன். அப்படிங்களா? ஆகட்டுங்க. நான் வந்து சாந்தசீலனுங்க. என்னுடைய மகன் சத்தியசீலனுக்கு தான் உன்னுடைய மகள் பெண் பார்க்க வந்திருக்கிறேன். அப்படியா? மிகவும் சந்தோஷமா பட்டேனப்பா. இருந்த நாளும் 2 பேர்த்துக்குமே தாய் இல்லாத பிள்ளைகள். எனக்கு அம்மா இல்ல. அவருக்கு பொண்டாட்டி இல்ல. எனக்கு பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி இல்ல. இருந்த நாளும் எப்படி ஒரு சம்பந்தம் பார்த்தா எப்படி இருக்குது? அருமையான சம்பந்தம். சரிங்க. இருந்தாலே ஜாதகம் பார்த்து விட்டு பொருத்தங்கள் பக்காவா இருக்கிறது. சரி. அதனால உங்களுடைய மகளை அழைத்து வாருங்கள். என்னுடைய மகனை அழைத்து வருகிறோம். இருவருடைய சமத்தை கேட்டு திருமணத்தை முடித்து. எங்க உங்களுடைய மகன் எங்கே? மகளே சதீஷேலா. என்னுடைய மகன் சத்தியசீலன். சத்தியசீலன். ஆமா. என்னுடைய நாட்டுக்கு இளவரசராக வரும்போது உங்களுக்கு பிடித்திருக்கிறா என்னுடைய மகனை? சந்தோஷப்பட்டேன். யார் இவர்? இதுதான் வருங்கால உன்னுடைய மாமனார் என்று நினைக்கிறேன். அப்படியா? வாருங்கள். வணக்கம். வாங்க வாங்க. இதோ இப்பொழுது என்னுடைய மகளை என்ன எடுத்துக் கொண்டு வருகிறேன். அழைத்து வாருங்கள். உனக்கு கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அல்லவா? இதோ உனக்கு தகுந்த மாதிரி உடைய மாப்பிளை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அம்மா கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கோம். ஏற்பாடு செய்து விட்டீர்களா? ஆகட்டும் அப்பா. இதோ ஒரு நாள் கூட உங்களுடைய வார்த்தையை நான் மீறி பேசியதில்லை. உண்மைதானம்மா? ஆகட்டும். அப்படி இருந்தா நானு என்னுடைய மாமனார் அம்மா நலமாக வாழ்ந்திருப்பார். இதோ என்னுடைய மகன் என்னுடைய மகனை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். அப்படியா? என்னுடைய தந்தையாருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். அப்பா மனதிலே ஒன்று நினைத்து கொண்டு அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை இல்லாம அப்பா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. மனதாக சொல்லுகிறாய். அப்பா நிச்சயமாக சொல்ல வேண்டும். அம்மா எந்த ஒரு தந்தையாவது தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பாரா? என்ன தண்ணி மாதிரி நினைப்பாங்களா? அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். அப்படியா? நீங்கள் யாரை கை நீட்டி காட்டி அம்மா இவர்தான் என்னுடைய கணவர், இவரை நீ மணக்க வேண்டும் என்று சொன்னால் சரி உடனடியாக அவருடைய கழுத்திலே மாலை சூட்ட தயாராக இருக்கின்றேன். அப்படியா? ஆகட்டும் அம்மா. அப்படி என்றால் என்னுடைய மகளானவர் கற்பகவல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டோம். கொடுத்து விட்டதை உண்மைதான். சரி பரவாயில்லை. நல்ல நேரம் இன்றைய தினத்தில் அருமையாக ஒரு நாள். திருமணத்தை ஏற்பாடு செய்வோம். கல்யாணம் ஏற்பாடு செய்வோம். ஆகட்டும். தங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே மறுவார்த்தை நான் பேசிய கிடையாது. சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டுமா? அப்படியா? ஆகட்டும். நாங்கள் சொல்லும் பிரகாரம் இப்பொழுது நான் திருமணம் செய்கிறேன். சரி மேல வாதியங்கள்
தங்களுடைய இருவருடைய விருப்ப பிரகாரமாக உங்களுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கு இருவருக்கு திருமணம் முடித்து விட்டது. சரி, அதனால நேர காலம் ஆய்வு இருக்கிறது. உண்மையா எங்களுடைய கலிங்க தேசத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைத்து போகிறோம். அப்படியா? ஆகட்டும் அம்மா. சரி சரி ஆகட்டும். அப்ப இருந்தாலும் அதாவது இதோ உன்னுடைய மாமனார் இடத்துல ஒரு வார்த்தை பொன்னான வார்த்தை பெற்றுவிட்டு இருவர் வாருங்கள் போகலாம். அம்மா தந்தையார் இடத்துல பேசி பிறகு வாருங்கள் போகலாம். அம்மா, எத்தனை வருட காலமாக தாய்க்கும் தாயாகவும் தந்தைக்கும் தந்தையாகவும் உன்னை நான் வளர்த்து வாலிபு செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்திலே உனக்கு கல்யாணம் முடிந்து விட்டது. அந்த கல்யாணம் முடிந்தவுடனே இந்த தினத்திலே எந்த ஒரு குறைமில்லாமல் விருது வீட்டுக்கு ஒரு புகழோடனும் இதோ மனித வீட்டுக்கு புகழோடனும் எந்த ஒரு குறைமில்லாமல் உடைய தந்தையுடைய வார்த்தை கட்டுப்பட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். மகளே, மகளே